அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த இன்னைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். அந்த படத்தில் நான் நடித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் அவர் என்னை நடிக்க கூப்பிடலை, அது வேறு. பட் இருந்தாலும் அந்த படத்துலேருந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த படம் அதில் குறிப்பாக அந்த படத்தில் தனுஷ் சார் அந்த உடம்பை ஒரு 6 பேக் மாற்றி அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணாருங்கிறது இருக்குது. ஸோ ஆக இந்த சினிமா அப்படிங்கிறது இங்கே சொன்னது மாதிரி நான் 12 வயசுலேருந்து மேடைகளில் மக்களை சந்திச்சுக்கிறேன். 12 வயசுலேருந்து என் வாழ்க்கை இதுதான். அவன் கென்னு சொல்கிற மாதிரி எனக்கு சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாது. இந்த அரசியல்லாம் திடீர்னு இடையில நடந்த விஷயங்கள் தான். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அடிப்படையாக நான் ஒரு கலைஞன். சினிமாவில் சம்பாரித்து சினிமாவிலேயே படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்படி ஒரு நடுத்தர வாழ்க்கையைத்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை மட்டும் முழுசாக நம்பினேன். சினிமாவுக்கு நாம் உண்மையாக இருந்தால் சினிமா ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி நான் வச்ச அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய மகன் கென்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில்